எரிசக்தி நெருக்கடிக்கு ஜேவிபியே முழு காரணம் ரணில் விக்ரமசிங்க. ஈழத்தமிழர்களுக்கு நேர்ந்தது போன்ற நிலையை அனுபவிக்கும் ஸ்டேல் ஸ்ரீதரன். ஈரானிய போர்க்கப்பலால் இலங்கை தொடரும் சிக்கல், வெளியேற்ற முடியாமல் தவிப்பு. ஜனாதிபதியின் திட்டம் தீவிரம், ஒரே நாளில் 981 பேர் கைது. இலங்கையில் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்த வெளிநாட்டவர் மர்மமான முறையிலான மிரட்டலால் பரபரப்பு. சுரேஷ் அலேவுக்குள் மறைந்துள்ள பல மர்மங்கள், கைது தொடர்பில் அரசு வெளியிட்ட தகவல். காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன் வழக்கு, கோட்டாவின் சாட்சியம் தொடர்பில் நீதிமன்றின் அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது, மக்கள் பதற்றமடைய தேவையில்லை அரசாங்கம். தமிழின படுகொலையை செய்த ராஜபக்சக்கள் தற்போது மனிதாபிமானி வேடம் தரித்து நடிப்பதாக ரவிகரன் சுட்டிக்காட்டு. பயங்கரவாத தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளதால் ட்ரோன்களை பயன்படுத்துவது தொடர்பில் போலீஸ் தலைமையகம் எச்சரிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் 230,000 பேர் வேலையை இழக்கும் அபாயம். தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச விவகாரங்களில் தற்போதைய அரசு ஊமையை போல் மௌனம் காப்பதாகவும், ஜேவிபி கடந்த காலங்களில் ஏற்படுத்திய முட்டுக்கட்டைகளே இன்று எரிசக்தி நெருக்கடிக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். இலங்கையின் எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக முறைகள் குறித்து பேசிய அவர், ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபியின் கொள்கைகளே நாட்டை பின்னோக்கி தள்ளியுள்ளது என அவர் தெரிவித்து அவற்றுக்கான விளக்கத்தை வழங்கினார். எண்ணெய் சேமிப்பு முறைகள் என்பது காலங்காலமாக பயன்பாட்டில் உள்ளவை. முதலில் அமெரிக்க நிறுவனங்களுடனும் பின்னர் எண்ணெய் கூட்டுத்தாபனத்துடனும் நாம் இவற்றை முன்னெடுத்து வந்தோம். 2003ஆம் ஆண்டில் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க நான் முயற்சி செய்தேன். அன்றே அந்த திட்டம் நிறைவேறியிருந்தால் இலங்கைக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது. எண்ணெய் தாராளமாக கிடைத்திருக்கும். ஆனால் அதனை எதிர்த்தது யார்? ஜேவிபி தான். அதனை எம்மால் மறக்க முடியாது என்று சாடினார் ரணில் விக்ரமசிங்க. மேலும் 2015ஆம் ஆண்டில் இந்த திட்டம் ஜேவிபியால் தடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், 2024ஆம் ஆண்டில் நிறைவடைந்திருக்க வேண்டிய விசாகப்பட்டினம் இலங்கை இடையிலான எண்ணெய் குழாய் திட்டத்தையும் அனுகுமார தலைமையிலான தரப்பினரை முடக்கினர் என தெரிவித்தார். இந்த திட்டம் செயற்பாட்டில் இருந்திருந்தால் தற்போதைய நெருக்கடியின் போது நமக்கு உதவுவதை இந்தியா தனது கடமையாக கருதி இருக்கும். அது மட்டுமன்றி நாம் கொண்டு வந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களையும் இவர்கள் தடுத்தனர். தற்போதைய உலக சூழல் குறித்து இந்த அரசு மௌனம் காப்பது வியப்பாக உள்ளது. ஒரு ஊமையைப் போல செயற்படும் இந்த அரசு குறைந்தபட்சம் ஈரானிய ஆன்மீக தலைவரின் படுகொலையாவது கண்டித்திருக்க வேண்டும். ஒரு நாட்டின் அரசை மற்றொரு நாடு பலவந்தமாக அகற்றும் முறைமையை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது ஒரு சுதந்திர நாட்டின் இருப்பு தொடர்பான ஆழமான பிரச்சினையாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகை தனது விருப்பப்படி இயக்க முயற்சிக்கிறார். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர ட்ரம்ப் நினைத்தார். சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகள் இந்த செயல்கள் சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என தைரியமாக கூறியுள்ளது. ஆனால் இலங்கை அரசு இன்னும் ஒரு முறை கூட அறிக்கையை வெளியிடாமல் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டும் கூறி நழுவுகிறது என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி எவ்வாறு தமிழர்கள் மீது இலங்கை அரசு கொத்து குண்டுகளை வீசி மிக மோசமான போர் நடவடிக்கைகளை செய்துள்ளதோ அதேபோன்று ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது கொத்து குண்டுகளை வீசியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது பல நாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது உலகத்தில் ஏன் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சிறிய அளவிலேயே முன்னேறுகின்ற போதெல்லாம் உலகத்தில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் எங்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களை பின்தள்ளுகிறது. எங்கள் மீது இலங்கை அரசு கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி யுத்தம் புரிந்து எங்களை அழித்தார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொத்து குண்டுகளின் சிதைவுகளையும் எச்சங்களையும் புகைப்படங்களாக வீடியோ ஆவணங்களாகவும் வெளியிலே கொண்டு வரப்பட்டது. அதனை பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் நான் பேசியிருக்கிறேன். சர்வதேச போர் விதிகளை மீறி தமிழர்கள் மீது இலங்கை அரசு மிக மோசமான போரியல் நடவடிக்கைகளை செய்தது என்பதற்கான ஆதாரங்கள் காணப்பட்டன. அதேபோன்று கொத்து குண்டுகளை இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது வீசி இருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். சர்வதேச போர் விதிகளை தாண்டியும் போர் முறைகளை தாண்டியும் அப்பாவிகளாக இருந்த தமிழ் மக்கள் மீது 22 நாடுகள் சேர்ந்து இவ்வாறு இதே கொத்து குண்டுகளை வீசி போரியல் வல்லமையிலேயே ஒரு சிறிய இனக்குழுமமாக இருந்த எங்கள் மீது குண்டுகளை வீசி நாங்கள் அழிக்கப்பட்டோம்.
ஒருவேளை ஈரானிலே மனித குலத்துக்கு எதிராக நடக்கிற யுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடும். நாங்கள் அழிக்கப்படும் போது யாரும் எங்களுக்காக யாரும் குரல் தரவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையிலேயே 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை தீர்மானமாக கொண்டு வந்தது ஈரான் நாடு ஒருபோதும் எங்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை, அதனை எதிர்த்தே வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் புஷேகர் கப்பலின் பாதுகாப்புக்காக இன்னும் 15 ஈரானிய கடற்படை சிப்பாய்கள் கப்பலிலேயே தங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பலில் இருந்த 219 ஈரானிய கடற்படை வீரர்களின் பாதுகாப்பு நிலை குறித்து அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கடந்த 5ஆம் தேதி இரவு இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் பண்டார்நாயக்க முனையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கப்பலில் இருந்த வீரர்களில் 204 பேருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் தற்காலிகமாக வெலிசர கடற்படை முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இதனை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் போனது. நேற்று வரை கொழும்பு துறைமுகத்திலேயே கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த பிப்ரவரி 15 முதல் 25ஆம் தேதி வரை இந்திய கடற்படையினர் நடாத்திய போர் பயிற்சியில் ஈரானிய அரசின் 3 போர்க்கப்பல்கள் பங்கேற்றன. பயிற்சி முடிந்து ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானிய அரசு மீது நடாத்திய தாக்குதல் பயிற்சியில் பங்கேற்ற IRIS தேனா கப்பல் டெர்பிடோ தாக்குதலுக்கு உள்ளானது. தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை ஈரானிய கப்பலுக்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது சுமார் 981 பேர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 989 சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் 13 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறித்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 403 கிராம் ஹெரோயின், 922 கிராம் ஐஸ், 1 கிலோகிராம் 3 கிராம் கஞ்சா, 1189 கஞ்சா செடிகள், 435 கிராம் குஷ்ரக போதைப்பொருள், 15 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 1086 போதை மாத்திரைகள், 2 கிலோகிராம் 155 கிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 377 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் தகவல் மையமான அமெரிக்கன் கோனர் நிறுவனத்திற்குள் ஊடகவியலாளர் என அத்துமுறை நுழைந்து அங்கிருந்த அதிகாரிகளை வீடியோ எடுத்த நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரான வெளிநாட்டு பிரஜை ஒருவரை பற்றி கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மிதிகம பகுதியைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த வெளிநாட்டவர் தான் ஒரு ஊடகவியலாளர் என கூறி நிறுவனத்தை பற்றி விசாரித்துள்ளார். பின்னர் தனது சிறிய கருவி மூலம் அலுவலகத்தை வீடியோ எடுக்க முயற்சித்துள்ளார். அங்குள்ள அமெரிக்க கொடியுடன் கூடிய விண்வெளி வீரரின் புகைப்படத்தை பார்த்து இவை அனைத்தும் பொய், ஏன் இவர்களுக்கு அடிபணிந்து வேலை செய்கிறீர்கள் என அந்த அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரி வீடியோ எடுக்க எதிர்ப்பு தெரிவித்த போது அவரையும் சேர்த்து வீடியோ எடுத்துள்ளார். வருகையாளர் பதிவேட்டில் விவரங்களை எழுத மறுத்த அந்த நபர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து அந்த அதிகாரி அமெரிக்க தூதரகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் அறிவித்துள்ளார். அவர் சென்ற மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து நடாத்திய விசாரணைகளில் அது வாடகைக்கு பெறப்பட்டது என தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் கண்டியிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் கடந்த 2 வாரங்களாக தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலேவுக்கு முழுமையான தகவல்கள் தெரிந்திருந்தமைக்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததன் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சுமார் 1 வருட காலம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சாலை கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமான முறையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவருக்கு முன்கூட்டியே முழுமையான தகவல்கள் கிடைத்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக தீர்மானிக்கப்படும். எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் விசாரணைகளுக்கு தேவையான நபர்களை கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது. இங்கு அத்தகைய சட்டபூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பிலான வழக்கில் கோட்டபய ராஜபக்சவின் சாட்சியத்தை எத்தகைய முறையில் பெறுவது என்பது தொடர்பான கட்டளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கான போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டனர். இது தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அறிக்கையிடப்பட்டது. அத்துடன் லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் 2012ஆம் ஆண்டு இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. இதற்கமைய கோட்டபாய சத்திய கடிதாசி தாக்கல் செய்திருந்த நிலையில் இரு தரப்பையும் எழுத்துப்பூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கடந்த தவணையின் போது அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த எழுத்துமூல சமர்ப்பணங்கள் தொடர்பான கட்டளை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. லலித் குகன் தரப்பினர் சார்பில் சட்டத்தரணிகளான எஸ்.கே. புரந்திரன், லக்ஷயன் ஆகியோரும் கோட்டபாயாவின் சார்பில் சட்டத்தரணி சுரங்க பிரேராவும் முன்னிலையாகி இருந்தனர். நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நாட்டு மக்கள் பதற்றமடைய தேவையில்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பும் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்கப்படும் வகையில் மக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து அரசு இந்த வேளையில் தீர்மானங்களை எடுத்து வருவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகளை அரசு சரியான முறையில் கையாள முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய நிலைமையை முன்னிட்டு யாரும் பதற்றமடைய வேண்டிய அவசியமில்லை என பிரதியமைச்சர் வலியுறுத்தினார். புவியியல் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அரசு தீர்மானங்களை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் உருவாக்கியுள்ள போர் நிலைமை தொடர்பான தேவையான தரப்புகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடி அதனால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து அரசு நெருக்கமாக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மிகுந்த பொறுப்புடன் இந்த நிலைமையை கையாண்டு வருவதாக பிரதியமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். நாட்டின் மின்சக்தி துறையில் 56 ஆண்டுகால பழமையான இலங்கை மின்சார சபை நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 அரசு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 1969ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் இயங்கி வந்த மின்சார சபை இனி மின் உற்பத்தி, மின் விநியோகம், கடத்துகை மற்றும் கட்டமைப்பு இயக்கம் என 6 தனித்தனி நிறுவனங்களாக செயற்படும். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் எஞ்சிய விதிகள் இதன் மூலம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. விருப்ப ஓய்வு திட்டத்தை தெரிவு செய்யாத ஊழியர்கள் அனைவரும் இந்த புதிய 6 நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை செய்த கொடூர்களான ராஜபக்ச தரப்பினர் தற்போது மனிதாபிகளாக மாறி மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலுக்கு அனுதாபங்களை தெரிவிப்பது வேடிக்கையாக இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். 9 வருடம் கடந்த நிலையில் 10வது வருடம் ஆரம்பிக்கும். காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நீதியை தரும்படி கேட்டு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார், தந்தைமார் இறந்தும் விட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகளை காணாத நிலையில் தேடி தேடி களைத்து இப்படியே அழுது ரோட்டாக அழுது திரிஞ்சு தங்களுடைய அலுவலகங்கள் ஒவ்வொன்றை அமைச்சு இதுக்குரிய ஆக்களில் சேர்ந்து அமைச்சு அதுகளில் இருந்து இப்படி அது சொல்ல முடியாத துன்பங்கள், அந்த துன்பங்கள் அவ்வளோத்தையும் அவர்கள் அனுபவித்த நிலையில் தங்களுடைய பிள்ளைகள் அல்ல உறவுகள் அவைகளை கொண்டு வந்து ஒப்படைக்க இல்லை அல்லது உங்களோட தெரியல அல்லது காட்டு இல்லை என்ற ஒரு நிலையில் இறந்து போனவர்கள் கூட ஈரான். இந்த நிலையில் இன்று இந்த 10வது ஆண்டு தொடக்கத்தோட 9வது ஆண்டு நிறைவோடு இன்றும் இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள். அந்த வட்டுவாகல் கோத்தபாய கடற்படை கேம்புக்கு முன்னால் இருந்து அப்படியே நடைபவன்யா பாலத்தால் வந்து இந்த பாலம் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இந்த தமிழ் பரப்புக்கு, தமிழ் தேசிய பரப்புக்கு ஒரு நினைவு சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தங்களுடைய பிள்ளைகளை இந்த இடத்தில் தான் ஒப்படைத்தோம் என்ற ஒரு நினைவோடு அந்த ஒப்படைத்த இடம் வரை இந்த வயது போன நேரத்தில் கூட அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு வருகின்றனர். இது ஒன்றுக்கும் ஈவிரக்கம் இல்லாத நிலைமையில்தான் கடந்த கால அரசாங்கங்கள் நடுக செய்து வந்தது. இந்த கால அரசாங்கம் என்ற போது இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக நானும் தெரிவு செய்யப்பட்டோன்னே எங்களோட கட்சி சார்புடையும் சரி அல்லது தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற ஆக்களுடையும் சரி 2 தடவை ஜனாதிபதி செயலகத்திலேயும் நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சிருந்த நாங்கள் பல தடவை பாராளுமன்றத்துக்கு அல்லது பாராளுமன்ற குழு அறைகளில் சந்திச்சினாங்க. அது வேறு.
ஆனால் இந்த சந்தித்த நேரங்களில் இப்போ நாங்கள் தமிழ் தேசிய தரப்பால் எல்லாருமே கூடுதலாக எங்களுக்கான அரசியல் தீர்வு விடயங்களை முன்வைப்போம். மற்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி விடயத்தை தான் அந்த விடயங்களை தான் தலைப்போம். அடுத்தது சிறையில் வாடுற கைதிகள், அடுத்தது நிலப்பறிப்பு, எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுற விடயங்கள், இந்த 4 விடயங்களையும் மிக முக்கியமாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு பூர்வீக தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம் இதில் என்று சொல்லி தான் இந்த விவரங்களை கதைச்சு கொண்டாடுறது உங்களுக்கும் தெரியும். அநேகமாக ஊடகங்களில் எல்லாம் பாருங்க. ஆனால் இப்போ பாருங்கோ, இதுக்கான ஒரு முடிவும் இல்லை. இதில் ஒரு வேதனையாக கிடக்கு என்னென்னா, உலக மகா நடிகர்கள் தான் இங்கே இருந்த அரசியல்வாதிகள், அதாவது இந்த இனவாத போக்கோட இருந்து எங்களுடைய மக்களுக்கு கொடுமைகளை இழைத்தவர்கள் உலக மகா நடிகர்கள் என்று சொல்லணும். அண்மையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்த ஆக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானமான முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானர்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமான முறை பார்க்கறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெரிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோஷ்டியை, கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியை சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்கை போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த நாடு ஆற்ற நாடு தமிழற்றேன்று தான் வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருக்க வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழர் தாயகம்ன்றது எங்களுடைய பெருந்தன்மை என்று தான் எங்களுடைய மூத்தோர்கள் அல்லது முன்னோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க எங்களை இப்படி பக்கத்தில் இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேதனை. ஆனால் இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணுமென்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களை ஒரு அதாவது விரட்டி விடுற ஆக்களாகவோ உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லை பரப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாளெண்டா நாங்கள் உங்களோட பிரஜைகள். எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் வந்து இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை சேகரித்துக் கொள்வதுடன் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளமையால் ட்ரோன் தொழில்நுட்பத்தை சட்ட விதிகளுக்கு புறம்பாக உரிய அனுமதியின்றி பயன்படுத்தப்படக்கூடாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டினுள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவித்தல் மற்றும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளமை போலீசாரால் அவதானிக்கப்பட்டுள்ளது. இத்தகையதொரு சூழல் நிலைமை ஏற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது காலத்தின் கட்டாயமாக உள்ளது மற்றும் வான்பரப்பில் பறக்க விடுவது ஆகிய 2010 ஆண்டு 14ஆம் இலக்க சிவில் விமான சேவை சட்டத்துக்கமைய மேற்கொள்ளப்பட வேண்டுமெனினும் ஒரு சில நிறுவனங்கள் சட்ட விதிகள் முறைக்கு அப்பாக ட்ரோன் கருவிகளையும் அவற்றின் உதிரிப்பாகங்களையும் கொள்வனவு செய்து மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் செயற்படுகின்றன. ஆகையால் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், அவற்றுக்கான உதிரிப்பாகங்கள் கொள்வனவு செய்யும் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், பழுதுபார்க்கும் நிலையங்கள் என்பன சட்ட விதானங்களுக்கு அமையச் செயற்படுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. ஆகையால் எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கு ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்வது, அவற்றை விற்பனை செய்வது மற்றும் வான்பரப்பில் பறக்க விடுவது ஆகியன 2010 ஆண்டு 14ஆம் இலக்க சிவில் விமான சேவை சட்டத்துக்கமைய மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் ஒரு சில நிறுவனங்கள் சட்ட விதிமுறைகளை புறம்பாக அவ்வாறான ட்ரோன் கருவிகளையும் அவற்றின் உதிரிப்பாகங்களையும் கொள்வனவு செய்து மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்படுவதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னா-கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclare.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.